ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா டைனி குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ப்ரான் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற நரம்பெலாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். குக்கிங் தேங்காய் எண்ணெய் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரானுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க, நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து பெருஞ்சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் போடுறேன். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு, சோம்பு வந்து பார்த்திங்கன்னா வெடித்ததுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் போல் கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம் வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எறா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக வதக்கிக்கலாம். இதில் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகணும் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளியில் வந்து 1/4வாசி தான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா இதில் வந்து புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் கூட இருக்க வேண்டாம், நல்லா ஸ்பைசி தான் இருக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி வந்து ஒரு 1/4வாசி தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி வந்து லைட்டாக வந்து வதங்கிருச்சு. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைட்டாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அதே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எறா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். நான் அந்த எறாவையும் இதில் வந்து போட்டுக்கிறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எறா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் குக் ஆகுனா ரப்பர் மாதிரி ஆகிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணாலே போதும். பார்த்திங்கன்னா எறா வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெப்பரோட காரம் தான் நல்லா இருக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சில்லி பவுடரில் கம்மி பண்ணிடுங்க. சீரக பொடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரானுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரான் வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி வந்து போட்டு இறக்கிக்கலாம். நான் எனக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பெப்பர் போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறைய காரம் வேணும்னா நீங்கள் பெப்பர் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரான் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக லாஸ்ட்டில் இறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, நம்மளோட பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ப்ரான் பெப்பர் ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கெலாம் கூட ரொம்ப நல்ல சைட் டிஷ்ங்க இது. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.